அதே போல திருப்பெருந்திரு குமரகுருபர சுவாமிகள், சிரவை ஆதீன சுவாமிகளுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, இந்த அற்புதமான மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எல்லோருமே தனிப்பட்ட முறையில் கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சி, கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி, பாரதத்தினுடைய வளர்ச்சிக்கு தாங்கள் மட்டுமல்ல தங்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருப்பவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றார். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் SP அன்பரசன் அவர்கள் இப்போதான் நல்லற மரக்கட்டளை சார்பாக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்முடைய கொங்கு பகுதியினுடைய மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார். நொய்யல் நதிக்கரையில் நம்முடைய பெரியவர்கள்லாம் இறைவனடி சேரும் பொழுது அவர்களை மரியாதையாக ஈம காரியங்களை, சடங்குகளை செய்து அனுப்பி வைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மேடையில் பார்ப்பதற்கான வாய்ப்பு நினைக்க கிடைக்கிறது. அதே போல இந்த நூலை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் இப்பதான் அவங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்து முடித்திருக்கிறது. கர்மயோகியாக வாழ்ந்த அவருடைய தந்தையார் இப்பதான் இறைவனடி சேர்த்திருக்கிறாங்க. ஒரு கர்மயோகி இலக்கணமாக கிட்டு ஐயா இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையே எல்லோருக்கும் ஒரு பாடம். நீங்கள் அதை முடித்து விட்டு ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு முதல் நிகழ்ச்சியாக அண்ணா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவருடைய தந்தையாருடைய ஆன்மா இறைவனுடைய நிழலில் இளைப்பாற வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு திங்கிங் பொலிட்டீஷியன், ஒரு நல்ல ஒரு கிரிமினல் லாயர், எனக்கு பக்கத்து ஊர் ஐயா கார்வேந்தர் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரும் ஒரு கர்மயோகி தான். கிட்டத்தட்ட 74 வயசில் இருக்கிறார். இன்னைக்கு 74, 75 வயசில் இருக்கிறார். காலையில் 3:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருவாங்க. 2-3 மணி நேரம் தன்னுடைய லீகல் கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் 6:30 மணிக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதன் பிறகு வாக்கிங், அதன் பிறகு 2 மணி வரைக்கும் கோர்ட்டில், 2 மணியிலிருந்து 7:30-8 மணி வரைக்கும் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நேரம், அதன் பிறகு இரவு ஒரு 10-11 மணி வரைக்கும் அடுத்த நாள் கோர்ட்டு கொடுக்க வேண்டிய கிளைண்ட்ஸ் பிரீஃபிங். ஸோ இந்த வயசுலேயும் ஒரு 18 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் இந்த புத்தகத்தை சாதாரணமாக எழுதுகிறார். மிக அற்புதமாக எல்லாத்தையும் தொகுத்து 2 புத்தகங்களாக 2011 மலேசியாவில் ஒரு நிகழ்வுக்கு செல்லும் பொழுது அவங்க பேசினத ஒரு திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களுடைய சாமிகளுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, பேரூர் ஆதீன சுவாமிகள், அதே போல திருப்பெருந்திரு குமரகுருபர சுவாமிகள், சிரவை ஆதீன சுவாமிகளுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, இந்த அற்புதமான மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எல்லோருமே தனிப்பட்ட முறையில் கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சி, கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி, பாரதத்தினுடைய வளர்ச்சிக்கு தாங்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சி, பாரதத்தினுடைய வளர்ச்சிக்கு தாங்கள் மட்டுமல்ல தங்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருப்பவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றார். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் SP அன்பரசன் அவர்கள் இப்போதான் நல்லற மரக்கட்டளை சார்பாக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்முடைய கொங்கு பகுதியினுடைய மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார். நொய்யல் நதிக்கரையில் நம்முடைய பெரியவர்கள்லாம் இறைவனடி சேரும் பொழுது அவர்களை மரியாதையாக ஈம காரியங்களை, சடங்குகளை செய்து அனுப்பி வைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மேடையில் பார்ப்பதற்கான வாய்ப்பு நினைக்க கிடைக்கிறது. அதே போல இந்த நூலை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் இப்பதான் அவங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்து முடித்திருக்கிறது. கர்மயோகியாக வாழ்ந்த அவருடைய தந்தையார் இப்பதான் இறைவனடி சேர்த்திருக்கிறாங்க. ஒரு கர்மயோகி இலக்கணமாக கிட்டு ஐயா இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையே எல்லோருக்கும் ஒரு பாடம். நீங்கள் அதை முடித்து விட்டு ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு முதல் நிகழ்ச்சியாக அண்ணா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில்
அவருடைய தந்தையாருடைய ஆன்மா இறைவனுடைய கடலில் இளைப்பாற வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு திங்கிங் பொலிட்டீஷியன், ஒரு நல்ல ஒரு கிரிமினல் லாயர், எனக்கு பக்கத்து ஊர் ஐயா கார்வேந்தன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரும் ஒரு கர்மயோகி தான். கிட்டத்தட்ட 74 வயசுல இருக்கிறார். இன்னைக்கு 74 75 வயசுல இருக்கிறார். காலையில் 3:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருவாங்க. 2-3 மணி நேரம் தன்னுடைய லீகல் கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் 6:30 மணிக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதன் பிறகு வாக்கிங், அதன் பிறகு 2 மணி வரைக்கும் கோர்ட்டில், 2 மணியிலிருந்து 7:30-8 மணி வரைக்கும் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நேரம், அதன் பிறகு இரவு ஒரு 10-11 மணி வரைக்கும் அடுத்த நான் கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய கிளைண்ட்ஸ் ப்ரீஃபிங். ஸோ இந்த வயசுலேயும் ஒரு 18 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் இந்த புத்தகத்தை சாதாரணமாக எழுதுகிறார். மிக அற்புதமாக எல்லாத்தையும் தொகுத்து 2 புத்தகங்களாக 2011 மலேசியாவில் ஒரு நிகழ்வுக்கு செல்லும் பொழுது அவங்க பேசுனதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த 2 புத்தகத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. 2வது பதிப்பை நம்முடைய கவின் பப்ளிகேஷன்ஸ் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு சிறிய நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பது அண்ணனுடைய ஆசை. ஸ்ரீனிவாசன் அவங்க நான் ஒரு சின்ன ஆள் தான், மீடியா நண்பர்கள் முன்னிலையில் அந்த புத்தகத்தை வெளியிடணும், முக்கியமானவங்களை மட்டும் நாம் கூப்பிட போகிறோம், அவங்க எல்லாத்தையுமே அறம் சார்ந்தவர்களை மட்டும் நான் பார்த்து கூப்பிட போகிறோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. முன்னிறுக்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, தொழில்துறையிலே சாதனை செய்தவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, கல்வித்துறையில் சாதனை பண்ணி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அறம் சார்ந்தவர்கள் அழைத்து ஒரு சிறிய நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு நம்முடைய 2 சாமிகளும் இசைவு தெரிவித்து ஒரு நல்ல மனிதர்கள்லாம் வந்திருப்பது உண்மையாலும் கர்மயோகி ஐயா எஸ்கே கார்வேந்தன் அவர்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி கடனாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த மேலே எல்லா தலைவர்களும் இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பு காலிங்கர் ஐயாவிலிருந்து ஆரம்பித்து சுதந்திரத்திற்கு பிறகு வந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த 2 புக்கு கவர் பண்ணதுங்க. அது சாதாரண ஒரு வேலை இல்லை. ஒன்று ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தீரன் சின்னமலை ஐயாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய மூதாதையார் யார், எந்த கோயிலை சார்ந்தவங்க, எந்த குலம் அவங்க, திருமணம் எப்போ நடந்தது, தாத்தா எப்படிப்பட்ட ஒரு சிவ பக்தர், அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக. ஏன்னா ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் தானாக உருவாகவில்லை, சமுதாயத்தில் குடும்பத்தில் உருவாகிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் தான் அந்த மனிதனுக்கு உந்து சக்தியாக இருந்து ஒரு பெரிய மனிதனாக மாற்றுறதுனால எல்லா விஷயத்திலும் குடும்பத்தை பார்க்குறாங்க, பின்னாடி சமுதாயத்தை பார்க்குறாங்க. அதான் இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பு விஷயமா நான் பார்க்குறேங்க. ஏன்னா எப்பொழுதுமே நாம் பெரிய மனிதனுடைய வாழ்க்கையை படிப்போம். இந்த புத்தகத்தில் பெரிய மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் யார் இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பிறந்து வளர்ந்தாங்க, எல்லாருக்கும் தொகுத்து இந்த புத்தகத்தில் அற்புதமாக ஐயா கார்வேந்தன் அவர்கள் 2 புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்க வேண்டும் என்பது என்னை போல ஒரு சிறிய மனிதனுடைய ஆசை. ஏன்னா கொங்கு ரத்தினங்கள் எழுதிட்டாங்க, கொங்கு மாமணிகள் எழுதிட்டாங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா அவர்களுக்கு அடுத்து கொங்கு வைரங்கள் என்கின்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இது சாமிஜி அவங்களும் குறிப்பிட்டாங்க, 2 சாமிஜி பேசும்போது அது குறிப்பிட்டாங்க. காரணம், இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை இந்தியாவில் எங்கேயும் இல்லாத ஒரு தனி பகுதி இது. அது ஒரு பெருமைக்காக நான் சொல்லிங்க ஐயா. இது இயற்கையாக உருவாகி இருக்கக்கூடிய நேச்சுரல் கிளஸ்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனியில் கொஞ்சம், யூரோப்பில் கொஞ்சம், குஜராத்தில் கொஞ்சம் சொல்லலாம், கொங்குல பெரிய அளவு. கரூர் பகுதியிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து வந்தீங்கன்னா கரூரை பொறுத்தவரை ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், அந்த பகுதி முழுவதும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் இருப்பாங்க, பஸ் பாடி பில்டிங்கில் இருப்பாங்க, கொசுவலையில் இருப்பாங்க. அப்படியே பார்டர் தாண்டி காவிரி ஆற்றை தாண்டி பாலத்தை தாண்டி அப்படியே பரமத்தி வேலூர் நாமக்கல்லுக்குள்ளே போயிட்டீங்கன்னா முட்டை வந்துடும், லாரி வந்துடும், டிரான்ஸ்போர்ட் வந்துடும். அப்படியே நீங்கள் திருச்செங்கோடு பக்கம் வந்துட்டீங்கன்னா போர்வெல்ஸ் வந்துடும். ஸோ கிளஸ்டராக இயற்கையாக ஒரு பிஸ்னஸ் ஒரு இடத்தை சார்ந்து ஐகோக சுப்பிரமணியம் ஐயா அவரை பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க. அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன், குறிப்பாக அந்த கொங்குனுடைய கிளஸ்டர்ஸ் பற்றி எல்லாம் நிறையா. அப்படியே நீங்கள் சங்ககிரிக்கு போயிட்டீங்கன்னா பெட்ஷீட்டு ஜமுக்காலம் அது சம்மந்தமாக போயிடும். அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் நீங்கள் சோமனூர் பக்கம்லாம் வந்துட்டீங்கன்னா பவர்லூம் ஹேண்ட்லூம் பக்கம் போயிடும். பல்லடம் பக்கம் போயிட்டீங்கன்னா கறிக்கோழி முட்டை போயிடும். அப்படியே நீங்கள் ஒரு பகுதி திருப்பூர் பார்த்தீங்கன்னா 1985 வெறும் 15 கோடி ரூபாய் 15 crore அதனுடைய ஆனுவல் நெட் டேர்ன் ஓவராக திருப்பூர் இருந்துச்சுங்க. 2025 திருப்பூருடைய எக்ஸ்போர்ட் மட்டும் 40,000 கோடி, டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் 39,000 கோடி. அதாவது 79,000 கோடி திருப்பூர். 84 2025 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 40% ஒரு நகரம் வளர்ந்திருக்கிறது. 40%. உலகத்தில் இந்த நகரத்துக்கு ஈக்குவலாக ஒரு நகரம் கிடையாது. இந்த ஹுசைனியில்
எப்படி ஒரு நகரம் 40 ஆண்டு காலமாக 40% கம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்ல 40% growth, 40 years 40%, 15 கோடியிலிருந்து 79,000 கோடி வளர்ச்சி. ஹுசைன் சோமனூர் பக்கம் போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஆஃப் இந்தியாஸ் பவர்லும் 60% ஆஃப் இந்தியாஸ் பவர்லும் பல்லடம் சோமனூர் இந்த கிளஸ்டருக்குள்ள இருக்கு. அப்படியே கொஞ்சம் நீங்க கோயம்புத்தூருக்குள்ள குதிச்சிட்டீங்கன்னா பெரிய மனிதர்கள் முன்னறிக்கையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கல்லூரிகள் 1626, மருத்துவம், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் 27% கல்லூரிகள் இருக்கு. ஒரே மாவட்டத்தில் 441. ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள இன்னைக்கு ஜியோகிராபிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்குள்ள 441 கல்லூரிகள். இந்தியாவில் எந்த ஒரு மாவட்டத்திலும் 441 கல்லூரிகள் கிடையாது. அதிக கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கோயம்புத்தூர். எஜுகேஷன் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா நம்ம சொல்றோம். டெக்ஸ்டைலில் ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய பகுதி. இன்னும் கொஞ்சம் உற்று பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல், ஹெவி இன்ஜினியரிங், வெட் கிரைண்டர்ஸ், இதெல்லாம் இவ்வளவு கிளஸ்டர் அமைந்திருக்கக்கூடிய பகுதி எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே இல்லை. அது இந்த கொங்கு பகுதியினுடைய தனிச்சிறப்பு. இன்னைக்கு சுவாமி அவங்க பேசும் பொழுது, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசும் பொழுது, ஒன்று அறம் சார்ந்த வாழ்ந்தவர்கள் இந்த புத்தகத்தில் தொகுத்திருக்கிறாங்க. கலைத்துறையில், ஆன்மீகத்தில், சினிமாவில், பாடல் துறையில், அதே போல தொழில்துறையில், கல்வித்துறையில் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உற்று பார்க்கும் பொழுது அவங்க எல்லாத்துக்கும் காமன் பைண்டிங் ஃபேக்டர் என்ன, இத்தனை பேர்த்துக்கு காமனா என்ன இருக்கு? 700 ஆண்டுகளாக நாம் பார்க்கும் பொழுது அல்லது சுதந்திரத்திற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது ஒரு காமன் ஃபேக்டர் நான் பார்க்குறேன். ஏன்னா உலகத்துல வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ப்ரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அமெரிக்கா ஏன் வளர்ந்துருக்கு, ஐரோப்பிய நாடுகள் ஏன் வளர்ந்துருக்குன்னா ப்ரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக் அப்படின்னு ஒரு வார்த்தை. மார்ட்டின் லூதர் கிங் அவங்க அதை பாப்புலரைஸ் பண்ணாங்க. ப்ரொட்டஸ்டன்ட் ஒர்க்கிங் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் ரெண்டா நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக ப்ரொட்டஸ்டன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வேலையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல 6 நாட்கள் கடுமையாக வேலை செஞ்சா 7வது நாள் சபாத் அப்படிங்கிறாங்க. 7th day you can take rest. பட் 6 நாள் வேலை செஞ்சா தான் 7வது நாள் ரெஸ்ட். அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் ப்ரொட்டஸ்டன்ட்டை இன்னும் பார்க்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய வேலையில நமக்கு அப்போ ரிசல்ட் வரலாம் கூட நம்முடைய சந்ததியருக்கு ரிசல்ட் வரும் நம்புறாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட் இருக்கு. அமெரிக்காவுடைய வளர்ச்சி ப்ரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக், நிறைய சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், புக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை யோசிக்காம நான் சொல்லுவேன் ஆன்மீகம். ஏன்னா எப்படி நீங்க சுத்தி பார்த்தாலும் கொங்கேலி சிவனாலயம் ஆரம்பிங்க, நான் பிறந்த கரூர்ல இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெஞ்சமாங்கூடலூர் 2வது, 3வது கொடுமடி, நொய்யல், அவினாஷி, திருச்செங்கோடு, திருமுருகப்பூண்டி, அப்படியே நீங்க வந்தீங்கன்னா 7 சிவாலயங்கள்ல நம்முடைய பகுதியில மட்டும் ஒரே நாளில், குறிப்பா சிவராத்திரி அன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஒரே நாள்ல 7 கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரது பழக்கம். இந்த புத்தகத்துல ஐயா சொல்லியிருப்பாங்க, தீரன் சின்னமலை அவருடைய தாத்தா, அவருடைய தாத்தா குதிரையில 7 சிவாலயங்களையும் குதிரையில போய் கவர் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த பக்தி அதன் பிறகு அந்த சந்ததியில் தீரன் சின்னமலை அவங்களாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல நொய்யல் நதியை பொறுத்தவரை நாம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு கோவில்கள் இங்க எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், விவசாயத்துல வருமானம் வந்தாலும் கோவிலுக்கு முதல் படி கொடுத்து, கோவிலுக்கு முதல் தானியத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கோவிலை ஒட்டி இருக்கு. அதனால என்னுடைய நம்பிக்கை, எப்படி ப்ரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்னு சொல்ற மாதிரி யாராவது ஒருவர் நேரம் எடுத்து ஒரு எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் தியரி அப்ளை பண்ணி இந்த பகுதியில கொஞ்சம் ஆழமா யோசிச்சாங்கன்னா ஆன்மீகம் என்பது நம்ம எல்லோரிடமும் கூட பின்னி பிணைந்திருக்கிறது. இரண்டாவது, இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப க்ளோஸா பார்க்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நினைப்பு. இந்த ப்ரொட்டஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தை பயன்படுத்துவாங்க, டிலிஜென்ஸ், டிசிப்ளின் அண்ட் ஃப்ருகாலிட்டி அப்படிமா. டிலிஜென்ட்டா செய்யணும், அதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது கண்ணும் கருத்துமா செய்யணும். டிசிப்ளின்டா இருப்பாங்க, ஃப்ரூகலா இருப்பாங்க. சேமிப்பு பழக்கம் கொங்கு பகுதியில் மக்களுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகம். இந்த 3 தான் ப்ரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்னுடைய அடிப்படை காரணம் என்று சொல்வது போல கொங்கு பகுதிக்கு இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். டிலிஜென்ஸ், டிசிப்ளின், ஃப்ருகாலிட்டி, அதாவது சேமிப்பு இங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அதனாலதான் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய கல்வி குழுமங்கள் எல்லாம் பிஎஸ்ஜி கல்லூரியை பார்க்கும் பொழுது பிஎஸ்ஜி குழுமம் 5வது ஒரு பிரதர், 5th பிரதர் அப்படிங்கிற கான்செப்ட். சொத்தை 4ஆ பிரிக்கணும், ஏன்னா 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இருக்கக்கூடிய சொத்தை 5ஆ பிரிக்கணும், இருக்கக்கூடிய 4 பிரதர்ஸ் கொடுத்துடணும். 5வது இன்விசிபிள் பிரதருக்கு ஒரு சொத்தை எழுதி வைக்கிறோம். அந்த இன்விசிபிள் பிரதர் பிஎஸ்ஜி சேரிட்டியா மாறுது. அந்த 5வது ஒரு பிரதர் இருக்காங்க அப்படின்னு அந்த காலத்துல பிஎஸ்ஜி குரூப்ல சோமர் நாயுடு, கோவிந்த் சராம் நாயுடு அவங்க காலத்துல இருந்து 5வது பிரதருக்கு அந்த பணத்தை கொடுத்த பிறகு அந்த ட்ரஸ்ட்ல அந்த பணத்தை போடுறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து நின்று இத்தனை ஆயிரம் குழந்தைகளை நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி கொடுத்துருக்கக்கூடிய பிஎஸ்சி ஒரு பக்கம். அதே போல எல்லா இடத்திலும் ட்ரஸ்ட், ஒரு மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், மெடிக்கல் ஸ்கூலா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும்,
எனக்கு தெரிந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற அளவுக்கு ட்ரஸ்ட் ஃபெசிலிட்டி வேற எங்கேயும் தமிழகத்துல நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய மனிதர்கள் கடந்த 150 ஆண்டுகளாக இந்த ட்ரஸ்ட் பிலாசபியை குறிப்பா இந்த கொங்கு மண்ணுல ஆழமாக பதித்திருக்கின்றார்கள். நம்மை தாண்டி ஒரு உலகம் இருக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று. இப்ப ஜிடி நாயுடு ஐயா போலவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடிசன் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னுடைய அன்பு நண்பர் இப்ப மாதவன் அவர்கள் அடுத்த படத்தை ஜிடி நாயுடு ஐயாவை மையமா வச்சு எடுக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்களுக்கு ஜிடி நாயுடு ஐயாவை பத்தி அதிகமா தெரிய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து, வேண்டுகோள் கூட. ஒரு ராக்கெட்ரி படத்துக்கு பிறகு மாதவன் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங் ரோல் இது. குறிப்பா எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துல ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் டிரைவராக இருந்து வெளியே வந்து இவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை இந்த பகுதியிலிருந்து உருவாக்கி முடியும் என்பதற்கு ஒரு இது. அதே போல் நம்முடைய ஆர்கே சண்முகம் செட்டியாரையை பற்றி நம்ம இவ்வளவு பெருமையாக சொல்கிறோம். இந்தியாவுடைய முதல் நிதி அமைச்சர்னு சொல்கிறோம். பட் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் 1944 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு அமெரிக்காக்காரங்க வந்து 47 நாடுகளை கூப்பிடுறாங்க, எல்லாம் நீங்கள் யூஎஸ் வாங்க, பிரெண்டன் வூட்ஸ் அப்படிங்கிற இடத்துல, நியூ ஹாம்ஸ்பியர் அப்படிங்கிற இடத்துல நாம எல்லாம் உட்கார்ந்து உலகத்தை எப்படி எக்கனாமிக்கலாக கொண்டு போகிறோன்னு யோசிக்கணும்னு கூப்பிடுறாங்க. அதில் தான் வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இரண்டும் அங்கே பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு உருவாக்குறாங்க. இந்தியாவிலேருந்து 3 பேர் போகிறாங்க அந்த கான்ஃபரன்ஸுக்கு, 2 வெள்ளக்காரங்க போகிறாங்க, ஒரே ஒரு இந்தியன் தான் போனார், ஒரு ஆர்கே சண்முகம் செட்டியார் கோயம்புத்தூர். ஸோ இவங்க இந்தியாவிலிருந்து போய் வேர்ல்டு பேங்க் IMFக்கான கான்செப்டை கொடுத்து உலகத்தில் அதை கொண்டு வர்றாங்க. அவங்க கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்கே சண்முகம் செட்டியார். இந்த மாதிரி பெரிய பேர்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க. சமுதாயத்துக்காக போராடியவங்க, அரசியல் துறையில, கல்வித்துறையில இத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் ஆழமாக பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தலைந்தோங்கி இந்த பகுதியில் இருக்கு. அவங்க எந்த மதமாக இருந்தாலும் கூட, புரொட்டஸ்டண்டாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் செய்யக்கூடிய வேலையை கர்மயோகியாக எதையும் எதிர்பார்க்காம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காம அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக கொங்கு பகுதியில் இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய எல்லா மனிதர்களும் அவ்வளோ பெரிய மனிதர்கள். காளிங்கராயர் ஐயாவை நம்ம ஆரம்பிக்கிறோம். 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படை தளபதியாக இருக்கிறாங்க. அதன் பிறகு பாண்டிய மன்னர்களுக்கு தொடர்ச்சியாக பணி செய்கிறாங்க. அந்த பாண்டிய மன்னர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய டைட்டில் காளிங்கராயர் அப்படிங்கிற டைட்டில். அந்த பதவி அவருக்காக பயன்படுத்தாம 40 ஆண்டு காலம் பாண்டிய மன்னர்கள் சேவையில் இருந்த பொழுதும் கூட அவர் பவானி ஆற்றுக்கு குறுக்க ஒரு அணை கட்டணும், அதன் பிறகு நீளமான ஒரு கால்வாய் வெட்டணும். இன்னைக்கு 700 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது கூட யாரோ ஒரு மனிதன் எப்பவோ தன்னலம் யோசிக்காம மக்களுக்காக யோசிச்சனால விவசாயம் இந்த பகுதியில் செலுத்தோங்கி இருக்குது. ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும். இன்னும் சில மனிதர்கள் சிறுவாணி தண்ணியை கொண்டு வருவதற்கான முழுமையா முயற்சி எடுத்து நம்மோடு நின்றவர்கள். இன்னைக்கு RS புரம் நம்ம சொல்றோம். ஒரு மனிதனுடைய பெயர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரே இருக்கு. ரத்ன சபாபதி ஐயா அவங்க பெயர்ல இருக்கு ஒரு ஊர் இன்னைக்கு RS புரம். அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது கொங்கு பகுதியினுடைய ஐகான்ஸ், ஒரு பேர் ஏன் வந்துச்சு, அவங்க என்ன செஞ்சாங்க, சிறுவாணி தண்ணியை கொண்டு வருவதற்கு ஆரம்பத்தில் யார் அந்த பணத்தை முதலீடாக கொடுத்தாங்க, அது கவர்மெண்ட் செஞ்சதை விட ஒரு தனி மனிதன் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் நாம கொண்டு வந்து குறிப்பாக அடுத்த தலைமுறை அவர்களுக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது நிச்சயமாக ஐயா கார்வேந்தன் அவர்கள் 2 சிறப்பான புத்தகங்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்களோ அதே போல 3வது கொங்கு வைரத்துல எல்லோரையும் இந்த புத்தகத்துல கொண்டு வந்து ஒரு கம்பெண்டியம் ஆஃப் கொங்காக இருக்கணும். கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் ஆங்கிள் அதில் இருக்கும். ஏன்னா ஐயா அதை முழுசையாக கொண்டு வர முடியும். சோஷியாலஜிக்கல் ஆங்கிள், ஏன்னா காஸ்ட் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இதில். ஆனால் இங்கே வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லாமல் எப்படி எல்லா ஜாதிகளும் கூட ஒரு காலகட்டத்தில் பின்னி பிணைந்து வாழ்ந்து சமுதாயத்தை மேலே கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்கள் என்பதையும் அந்த புத்தகத்தில் ஐயா கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால் இந்த நிகழ்வுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நான் ஐயா கார்வேந்தன் அவர்கள் அவருடைய பார்லிமெண்ட்ரி ஸ்பீச்சஸ் எல்லாம் இட்ஸ் எ லெசன் ஃபார் பொலிட்டிஷியன். இன்னைக்கு நம்ம கல்லுக்கு தடை எடுக்கணும்னு சொல்கிறோம். ஐயா வந்து 2013 காலகட்டத்தில் 2009 காலகட்டத்திலேயே பார்லிமெண்ட்ல கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்று ரொம்ப டீட்டெயிலாக ரூல் 355 377 ரூல்ல பேசினாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து 15 நாள் அதுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் சரத்பவார் அவர்களே வந்து இவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் சொல்றாங்க, ஆம் கல் வந்து ஒரு உணவுப் பொருள் தான், அது அற்புதமான ஒரு உணவுப் பொருள்னு. அதை இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஆழமாக பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இந்த கொங்கு பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்ம பேசுவது கல்லுனா அதில் வந்து ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். கல்லுனா அதில் வந்து ஆல்கஹால் இருக்குது, நம்ம குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு கற்பனை இருக்குது. இன்னைக்கு கல்லை பொறுத்தவரை 3.8% ஒரு கல்லை நம்ம எடுக்கிறோம்னா 3.8% அதில் ஆல்கஹால் இருக்குது. அந்த ஆல்கஹால் வந்து நேச்சுரலாக வரக்கூடிய ஆல்கஹால். ஒரு பியர் பாட்டில் எடுத்தீங்கன்னா 12லிருந்து 18% அதில் ஆல்கஹால் இருக்குது. இந்த ஹார்ட் ட்ரிங்க்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ட்ரிங்க்னா இந்த விஸ்கி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 40% ஆல்கஹால் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்டிலேஷனில் வரக்கூடியதில் 64% ஆல்கஹால் இருக்கும்.
அதை ட்ரிபிள் டிஸ்டிலேஷன் பண்ணி 40% கொண்டு வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு கல்லை அதோடு ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆல்கஹாலுங்கிறது ஒரு ஈஸ்ட்டை உள்ள நம்ம போடுறோம். அந்த ஈஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய சுகரை சாப்பிடும் பொழுது அந்த பை ப்ராடக்டாக ஆல்கஹால் வரும். அந்த ஈஸ்ட் போய் சுகரை சாப்பிட ஆல்கஹால் வெளியிடும். அதனால் இருக்கக்கூடிய பானத்தில் குறைவாக நேச்சுரலி அக்யூரிங் ஆல்கஹால் 3.8. இன்னைக்கு யூரோப் நாடுகள்லாம் போகும் பொழுது ஒரு ஃப்ரூட் ஜூஸை வாங்கினாவே பின்னாடி போட்டிருக்கிறாங்க கண்டெய்ன்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படி. ஒரு சாதாரண ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம், ஃப்ரான்ஸில் எங்கேயாச்சும் இடத்துல வாங்கி குடிக்கிறோம்னா ஃபெர்மெண்டேஷனால இயற்கையாக ஆல்கஹால் உருவாயிருக்கும். நீங்கள் பயந்துக்காதீங்க, கண்டெய்ன்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால். 87 ஒரு பெரிய தடை தமிழகத்தில் இருக்குது. இன்னைக்கு மாடர்ன் இளைஞர்கள்லாம் பேசும்போது ஐயோ அதை குடிக்கிற பொருளாமா, குடிகாரங்க தான் கல்லை குடிப்பாங்களாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ரிபோஃப்ளாவின்லேருந்து மிக மிக முக்கியமான விட்டமின்ஸ்லேருந்து, குடலுக்கு வரக்கூடிய அடிப்படை பிரச்சனையிலிருந்து, கான்ஸ்டிபேஷன்லேருந்து ஒரு நேச்சுரல் மெடிசன் வந்து தெலுவுக்கல். அதனால் வருகின்ற காலத்தில் அது கொங்கு பகுதியினுடைய மிக முக்கிய கோரிக்கை, அதே போல் தென் தமிழகத்தினுடைய முக்கியமான கோரிக்கை. இதையும் அரசுகள்லாம் பரிசீலித்து இது ஒரு உணவுப் பொருளாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் ஒன்றாக அமர்ந்து பேசணும். இது வந்து கட்சி வேறுபாடுகள் தாண்டி எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து மக்களுக்கு கொண்டு வரணும். அதே போல் கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய வேண்டுகோள்னா அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைணும். காரணம், இட் இஸ் அ மாடல். இந்த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி வந்து இந்தியாவிற்கே ஒரு மாடலாக இருக்குது. எப்படி குஜராத்தில் பட்டேல் கம்யூனிட்டி கொஞ்சம் ஈக்குவலாக சொல்லலாம். பட்டேல் கம்யூனிட்டி சௌராஷ்டிரா பகுதியில் டைமண்ட்ஸ்லேருந்து, டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லேருந்து, நேச்சுரல் ஆர்கானிக் கிளஸ்டருக்கு இந்தியாவில் கொங்கு மண்டலத்தோடு யாராவது போட்டி போடுறாங்கன்னா குஜராத்தினுடைய சௌராஷ்டிரா ஏரியா. வேறு யாருமே எந்த இடமும் கொங்கு போட்டி போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொங்கு எப்பொழுதுமே கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்கின்ற கூற்றுக்கேற்ப கொங்கு நல்லா இருக்கணும், தமிழகம் நல்லா இருக்கணும், கொங்கு எல்லா பகுதியும் வாழ வைக்கணும் என்பது என்னுடைய ஆசை. அது நிச்சயமாக கார்வேந்திரன் ஐயாவுடைய அடுத்த புத்தகம், ஏன்னா ஐயா அப்படி தான் 3:30 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க, அடுத்த புத்தகம் எழுதுவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கொங்கு வைரங்களில் நீங்கள் எல்லா அற்புதமான தலைவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அருண் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், முன்னிறுத்தியில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை, நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லடம் ஐயா அவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. தமிழக பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அரசியல் கிடையாதுங்க, இது எல்லாரும் பொதுப்படையாக நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்று காலையில் அரக்கோணத்தில் காலையில் இருக்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் மேடையில் பேசும்பொழுது ஒரு கருத்தை முன் வச்சாங்க. ஏன் வந்து நீங்கள் பள்ளிகளில் மட்டும் தமிழை கட்டாயமாக பண்ணுறீங்க? நம்முடைய பாரதத்தில் நேரம் வந்து விட்டது, மருத்துவமும் தமிழில் வரணும், டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழில் வரணும், எல்லாமே இன்னைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ், டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கலும் தமிழில் கொண்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில் டெக்ஸ்ட் புக் எல்லாம் ஹிந்தியில் கொண்டு வந்து மெடிக்கலாக பியூராக ஹிந்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபுல் மெடிசன் 5 வருஷமும் நீ ஹிந்தியில் படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய கற்றல் திறன் இன்னும் பெட்டராக இருக்குது, இதை பண்ணுங்கன்னு. ஸோ இந்த அளவுக்கு நிறைய இன்னைக்கு டிபேட் நம்முடைய சமுதாயத்தில் நடக்குது. இது கட்சிகளுக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த சர்ச்சைகள் நடப்பது நல்லதாக நான் பார்க்கின்றேன். இந்த மாதிரி ஒரு கட்சிகள் ஒரு கருத்து சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் இந்த கருத்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் கட்டாயமாக படிக்கணுமா, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணுமா, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணுமா, எத்தனை மொழிகள் படிக்க வேண்டும் என்று நிச்சயமாக இந்த டிபேட்டினுடைய எண்டில் ஒரு நல்ல ஒரு செய்தி தமிழகத்தில் கிடைக்க வேண்டும். எல்லா நல்ல நம்முடைய குழந்தைகள் படிப்பில் மேலே செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பு ஆசை. ஏன்னா அது அரசியல் கலக்காத ஒரு மேடை அப்படிங்கிறனால என்னுடைய கருத்தை நான் திரித்தால் அது தவறாக சென்றுவிடும். அதனால் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டோர்களுக்கு, சான்றோர்களுக்கு, சுவாமிகளுக்கு, முன்னிறுத்தியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.